தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்துவதற்கு கீழே ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கின்றது, மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இழிநிலைகள் நடந்து முடிந்துவிடாது என்பது அர்த்தமல்ல. அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் 2 கொலைகள் நடந்திருக்கிறது. எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள். எனக்காக PSO மட்டும் போட்டிருக்கின்றீர்களே தவிர தமிழகம் முழுவதும், நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும். பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும், சகோதரர் திருமாவளவன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேர்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்து விட்டால் பெயர் வாங்கி விடலாம் என்ற எண்ணமும் தானே தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை. இதுதான் உண்மை. இந்த நிலைதான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது. பெயர் வாங்க வேண்டும், இவரை செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்கிட வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த பகுதியிலெல்லாம் அதிகமான கஞ்சாக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது. அது எப்படி வருது, எப்படி போகுது என்பது எங்களுக்கு சொல்ல முடியல. அது அதுக்கு அரசு தான் கண்டுபிடிக்கணும், அந்த காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இதற்கு அதிகமாக அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்பது தெளிவாக சொல்றேன். இதுதான் உண்மையான விஷயம். ஒருத்தர் கஞ்சா வைக்கிறான்னா போலீஸ் தெரியா வைக்க முடியாது. அதில் இருக்கின்ற உளவுத்துறையில் இருக்கின்ற SI போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இதை கண்காணித்து துரிய நடவடிக்கை எடுத்தால் அந்த கூலிக்கு கொலை பண்றது நிற்கும்னு நம்புறேன். இவர் கூட இல்லையே, சகோதரர் சீமான் கூட இல்லையே, யாருக்குமே இல்லை. குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்ல. ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் எந்த தவறும் பண்ணல, எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு இன்னைய வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல, முடிச்சுட்டு தான் இருக்காங்க. கொலைக்குற்றவாளிகள் சரண்டர் இருந்தாங்க. எங்க 7 மணிக்கு கொலை பண்ணிட்டு 7:45 சரண்டர் ஆகுன்னு சொன்னா ப்ரீ பிளான்டு. ஒரு அட்வொகேட் தான் கொஞ்சம் சரண்டர் பண்ணாங்க. 1/2 மணி நேரத்தில் குற்றவாளி கொண்டு கைது பண்ணாம போலீஸ் சொல்லாம எப்படி கொலையா இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யும் பொழுது போலீஸுக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, செஞ்சுட்டு நாங்கள் வந்து சரண்டர் ஆயிருன்னு சொல்லியிருப்பாங்க. சரண்டர் ஆயிருக்காங்க, இல்லைன்னு சொல்லாது. அவன் தான் உண்மையான குற்றவாளியானு போலீஸ் இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல. செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இன்னும் திமுக காரங்க 2 பேரை போட்டிருக்காங்க, பிஜேபி காரங்க ஒருத்தரை போட்டிருக்காங்க, எல்லாம் போய்கிட்டே இருக்குது. அல்ல முழுமையாக அது முழுமையடைய முடியவில்லை. இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர்களை எதற்காக கூலிப்படை கொலை செய்யணும்னு சொல்ல யாராலும் சொல்லுவாங்க. அதனால தான் பாதுகாப்பு கேட்கிறோம், வேற ஒன்றும் இல்லை, பயத்தில் கிடையாது. பாதுகாப்பு என்பது அவர்களுடைய எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை அவர்கிட்ட இருக்குது. மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க கொடுத்தாகணும், அது அரசுடைய கடமை. அந்த கடமையை செய்ய சொல்றோம். நாங்க பயத்துலலாம் எங்களுக்கு கேட்கல, உங்க பணியை நீங்க கரெக்டா செய்யுங்க, அதுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். என்கவுண்டரை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்கவுண்டரை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கொலைக்கு கொலைதான் தீர்ப்பு என்று சொன்னால் சட்டம் எதற்கு, நீதிமன்றம் எதற்கு, எதற்கு அட்வொகேட் எதுக்கு இருக்காங்க, அங்க இருக்கிற ஜட்ஜி எதுக்கு இருக்கிறாங்க, நீதிமன்றம்? அப்புறம் அது அர்த்தமே இல்லையா? அப்ப எவனோ வேணாலும் சொல்லலாமே, அது தவறு. நீதிமன்றத்தின் வாயிலாக நீ தண்டனை வாங்கி கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலையே. எதுக்காக கொள்றீங்க? ஒரு உயிருக்கு ஒரு உயிர்னு சொன்னா இப்ப 10 பேர் செஞ்சிருக்கான்னு சொன்னா 10 பேருக்கு சுட்டுறீங்களா? 10 உயிருக்கு சரியா போயிருமா? வந்தா அவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரோட வந்துருவாரா? என்கவுண்டர் செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது. தவறு. சட்ட நடவடிக்கை எடுங்க, உங்க சட்டப்பூர்வமா எடுங்க. உங்ககிட்ட சட்டம் கையில் இருக்கலாம், சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுங்க. 65 பேர் செத்தாம்னா 65 போலீஸ்கார கொண்டுருமா? இல்லை, எப்படி? இது நியாயம் தானே? அப்படிதான் அர்த்தம். அதுக்கு காவல்துறை தான் உடனே சொல்றாங்க, நான் சொல்லல, மீடியா நீங்க சொல்றீங்க, பப்ளிக் மக்கள் சொல்றாங்க. அந்த அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணீங்க, அவ்வளவுதான். செத்தவன் செத்தது தானே. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்களுடைய நிலைப்பாடு என்ன? வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, மேன்மேடையில 10 லட்சம் கொடுத்துட்டா சரியா போயிருமா? பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வரைக்கும் இது நடக்கதான் செய்யும்.
அதனால பூர்ண மதுவிலக்கு படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லுங்க, அதையா செய்யுங்கன்னு தான் சொல்லலாம். மொத்தமாக கொண்டு குறைக்க முடியாது, உடனே சடனடியாக நிறுத்த முடியாது, மதுவை நிறுத்த முடியாது. கரெக்டாக கலாச்சாரம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும். படிப்படியாக குறைப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கேள்வி.